பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். nobody likes to be defeated, but at the same time failures-னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. failures are very important in life. யார்கிட்ட ஹெல்ப் எடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம சொந்த அப்பா அம்மா தவிர அவங்களால முடிஞ்சது எனக்கு மாரல் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க, 3 வேளை சோறு போடலாம். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி போய் சொல்ல முடியாது. என்ன முன்னாடி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, இப்போ என்ன வேற மாதிரி ட்ரீட். நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போனதே இல்லை. டு பி ஹானஸ்ட், எனக்கு எந்த அவார்டும் கிடைச்சதே இல்லை. யாரும் என்னை கூப்பிட்டு அவார்டும் கொடுத்ததில்லை. ஐ திங்க் ஐ டிசர்வ் அட்லீஸ்ட் ஒரு 2 படங்கள் 3 படங்களுக்காவது, ஒரு காதலுக்கு பட்டியல், இதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவார்டு வந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் ஐ திங்க் nobody called me, nobody gave me any award. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் வந்துட்டு பிரச்சனையே வருது. யுவர் மென்டல் ஹெல்த் கோஸ் ஃபார் அ டாஸ் இஃப் யூ ஆர் நாட் இன் சக்ஸஸ். லைம்லைட்டில் நீங்கள் இல்லைன்னா. பட் சம்வேர் இந்த கம்பேரிசன் அப்படின்றது வெளியே நடக்கும் இல்லையா? எஸ்கே அண்ணனே எடுத்துக்கோங்க, சிவானா வந்து உங்களுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஆனாங்க. அதுதானே ரியாலிட்டி. ஸோ எஸ்கேவும் சும்மா வரல. ஹி ஹேட் இஸ் ஓன் ஃபேர் ஷேர் ஆஃப் ஹியூமிலிட்டி. அவரும் பல கஷ்டம் ஸ்டேஜெல்லாம் பார்த்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த இடத்துல நின்றுருக்காரு. ஐ சூஸ் பீப்புள். நம்ம பேசும்போதே தெரியும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கிறவங்களோட தான் நானே பழகுவேன். இல்லைனா நான் ஒதுங்கிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். பட் டு பிகின் வித், பரத் யாரு? ஹூ இஸ் பரத்? என்னங்க கேள்வி? பரத் யாருன்னா, எங்களுக்கு ஒரு ஆக்டரா தெரியும், ஒரு ஃபாதர் ரோல் ப்ளே பண்றீங்க, ஹஸ்பண்ட் ரோல் ப்ளே பண்றீங்க, ஒரு சன்னா இருக்கீங்க. அது சராசரி எல்லாரும் பண்றதுதானே. பர்சனலா ஒரு as a persona, how do you define yourself? A very low-key person who comes from a very humble middle class background and who has a lot of self-confidence in myself. ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு பரத்தை பார்ப்பேன். நான் பர்சன் வித் லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஐம் அ வெரி, எப்படி சொல்கிறது, கண்டென்ட் பர்சன். ஐம் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் ஐ ஹாவ், ட்ரைங் டு ஸ்டே ஹானஸ்ட். இப்படி தான் நான் பேசிக்காக பரத் தான். இதுதான். ஒரு 20+ இயர்ஸ் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கீங்க. ஆடிஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு 2-3 படங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்துக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா? நான் பாய்ஸை தவிர ஆடிஷன் எதுக்குமே கொடுக்கல. பாய்ஸ் மட்டும்தான் ஆடிஷன் கொடுத்தேன் நான். அது ஆப்வியஸ்லி அது சங்கர் சார் வந்துட்டு ஒரு 9,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுலேருந்து வந்துட்டு ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணுறாருன்னா அதில் ஆடிஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதில் ஃபஸ்ட் ஆடிஷன்லேயே நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 6 ஆடிஷன் சும்மா தான் இருந்தேன். மற்ற பாய்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக நான் சும்மா இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஆடிஷன் கொடுத்ததே இல்லை. ஆமாம், என்னோட நாலேஜ் நான் கொடுத்ததே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட என்ட்ரி அப்போ வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஈஸியாக இருந்துச்சா? ஆக்சுவலாக ஐ எம் பிளெஸ்ட். ஆக்சுவலாக என்னோட என்ட்ரி ஈஸியாக தான் இருந்தது எனக்கு. என்னோடய டான்ஸை பார்த்து சங்கர் சார் கூப்பிட்டு அதுலேருந்து ஆடிஷன் ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய என்ட்ரி ஈஸியாக தான் இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக வந்து என்ட்ரி ஈஸியாக இருந்தது. பட் டு சர்வைவ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 5 வருஷம் வந்துட்டு ஹனிமூன் பீரியட் கரெக்டாக தான் இருக்கும் சினிமாவில். அந்த 6th 7th 8th இயருக்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சர்வைவ் பண்ணி அடுத்தடுத்து படங்கள் கொடுக்கணுங்கிறது தான் சேலஞ்சிங்காக இருக்குது. ரொம்ப ஹார்ஷாக இருக்கு இல்லையா உங்கள் மேலே? ஏன்னா நீங்கள் உங்களோட என்ட்ரி வாஸ் ஈஸியர். அடுத்தடுத்து படம் ஹிட் ஆனது ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் கண்டிப்பாக உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. எல்லாமே வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு படம், ஒரு ஹோல் அட்டென்ஷனே உங்கள் மேலே இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் பீக்ட் அப்படியே நினைக்கிறேன் இல்லையா? அந்த கிராஜுவலாக இல்லாமல் டேரெக்டாக அப்படியே வந்து. ஆமாம், எனக்கு செல்லமே நல்லா தான் போச்சு. நான் ரொம்ப நல்லா போச்சு செல்லமே. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கூட அந்த படத்தை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க. சீன்ஸ் ரீசெண்டாக கண்டிப்பாக ஐ திங்க் அந்த விதத்தில் ஐம் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் சர்டன் ஃபிலிம்ஸ். ஒரு 10 படம் சொல்லலாம், கை விட்டு எண்ணி சொல்லலாம். வந்துட்டு ஃபிலிமோகிராஃபியில் வந்துட்டு ஃப்ளோரசன்ஸ் ஸ்கெட்சில் மார்க் பண்ணுற ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். செல்லமையாக இருக்கட்டும், பட்டியல், எம்டன் மகன், காதல், வெயில், அதுக்கப்புறம் கண்டேன் காதலை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம் டக்குன்னு. இதெல்லாம் நல்ல படங்கள் சார் இதெல்லாம் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் பிளெஸ்ட். எனக்கு தேடி வந்த ஃபிலிம்ஸ் இதெல்லாம். ஸோ டக்குன்னு சில படங்கள் சரியாக போகலை. உங்ககிட்ட மக்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, அது எங்கேயோ ஒரு மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துக்கும். நீங்களும் இப்போ சொன்னீங்க. அப்போ வந்து உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ, இல்லை வெளியில் போகும்போது உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த ஒரு இதுவோ, அது எங்கேயா சேஞ்ச் ஆனதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அது உங்களை எப்பயாவது பாதர் பண்ணியிருக்கா? உங்களுக்கு மேபி கண்டிப்பாக பாதர் பண்ணுங்க. nobody likes to be defeated, but at the same time failures-னு ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன் காம்லி, ஹவு டு மூவ் ஆன் இன் லைஃப். ஒரு ஃபெயிலியர் கொடுத்தாச்சு, சரி அடுத்து இதுலேருந்து நம்ம மீண்டு எப்படி வரணும், அதுலேயே இல்லாமல்
தேங்கி நிற்காமல் அடுத்து எப்படி வரணுங்கிறது வந்து சொல்லிக் கொடுத்தது ஃபெயிலியர்ஸ் தான். ஐ திங்க் ஃபெயிலியர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். அதுதான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரியாலிட்டி செக் பண்ணிகிட்டே இருக்கும், தட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது சுவாரஸ்யமும் இல்லைங்க லைஃபு. சும்மா அப்படியே சக்ஸஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. ஒரு மிதப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர த அதர் சைட் ஆஃப் த லைஃப் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அண்ட் தட் வில் நாட் ஹேப்பன் இஃப் யூ ஆர் ஹியூமன். ஒரு மனுஷன் இருந்தால் இது ரெண்டுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வில் கீப் ஃப்ளோட்டிங் இன் யுவர் ஓன் பேலன்ஸ். பட் எனக்கு அந்த ஃபெயிலியர் வாஸ் மச் மோர் ஹார்டர் டு கம் பேக் பிகாஸ் ஐ ஹாவ் டு புஷ் மை செல்ஃப் அகெயின். எக்ஸ்ட்ரா 2 பேர் என்ன வண்டியை தள்ளினாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போகும் வண்டி. அந்த 2 பேர் இல்லாதனால நானே திருப்பியும் இறங்கி வண்டியை தள்ளி திருப்பியும் போயிட்டு இன்ஜின் ஆன் பண்ணி ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலையா இல்ல கிடைக்கலையா? யார்கிட்ட ஹெல்ப் எடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள், நம்ம சொந்த அப்பா அம்மா தவிர. அவ்வளோதான். அவங்களால முடிஞ்சது எனக்கு மாரல் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க, 3 வேளை சோறு போடலாம். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணு போய் சொல்ல முடியாதுல்ல நம்ம. ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ அது எனக்கு திருப்பியும் ஒரு விஷயம் நம்ம ஃபெயிலியர்லேருந்து திருப்பியும் ஒரு காம்பினேஷனை பிடிச்சி ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அந்த கதையை கேட்டு வரதுக்கு இட் டேக்ஸ் டைம். Again ஒரு first படம். அந்த வேக்யூம் ஸ்பேஸில் தான் வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, என்ன சார் படமே இல்லையா அப்படின்னு ஒரு 2 பேர் கேட்கும்போது வலிக்கும். நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜென்ரலாக ஒரு பப்ளிக் அவங்கள சொல்லி இதில் ரெகுலராக நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த படம் நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பேஸ் ஒன்று விடும்ல, ஒரு 3 months 4 months 5 months ஸ்பேஸ் விடும்போது அந்த வேக்யூமில் என்ன சார் இப்போ படம் பண்ணுறது இல்லையா, சரி அவங்க ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இப்போ என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க சார்னு கேட்கும்போது இட் ஃபீல்ஸ் நைஸ். என்ன சார் இப்போ படம் பண்ணுறது இல்லையா அப்படிங்கும்போது அதை ஒரு சின்ன அவங்கள சொல்லி கொடுத்தோம்ல, அது ரொம்ப கள்ளங்கப்படமெல்லாம் கேட்டுறாங்க நம்மள்ட்ட. பட் அது ரொம்ப வலிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சி போயிட்டு இருக்கும்போது. ஸோ அவ்வளோதான். பட் அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் தான் லேர்னிங் கர்வ் ஆக்சுவலாக. இதெல்லாம் அப்படியே நம்மள தட்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யூ பிகம் ஸோ ஹார்ட் இன்சைட் அண்ட் யூ see everything in a very positive way. So that is what this 20 odd years have taught me. ஆடியன்ஸ் பத்தி ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க. இன்னொரு பக்கம் ஒரு எங்கேயாவது ஈவென்ட்ஸ் போறப்போ, பப்ளிக் ஈவென்ட்ஸ் போறப்போ, இண்டஸ்ட்ரிக்குள்ள அங்க எங்கேயாச்சும் டிட் யூ ஃபீல் தட் இல்ல என்ன முன்னாடி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, இப்போ என்ன வேற மாதிரி ட்ரீட் நான் பண்றாங்க நிறைய அப்படி? ஃபங்க்ஷன்ஸ் போனதே இல்லை. டு பி ஹானஸ்ட் எனக்கு எந்த அவார்டும் கிடச்சதே இல்லை. யாரும் என்னை கூப்பிட்டு அவார்டும் கொடுத்ததில்ல. ஸோ அதனால் நான் எந்த ஃபங்க்ஷன்ஸும் போனதும் இல்லை. நான் இது வரைக்கும் எந்த போனதில்லை. நான் 2 மட்டும் ஃபிலிம் ஃபேராக அது என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் தர டான்ஸ் ஆடிருக்கேன். I have never stood in an award function to receive an award. I have never sat in any award function because award தான் வந்ததில்லை. அது அப்படியே ஆகிப்போச்சு. அது ஐ திங்க் சம்வேர் டீப் டவுன் ஐ திங்க் ஐ டிசர்வ் அட்லீஸ்ட் ஒரு 2 படங்கள் 3 படங்களுக்காவது ஒரு காதலுக்கு பட்டியல் இதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவார்டு வந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் ஐ திங்க் நோபடி கால் மீ, நோபடி கேம் இன் எனி அவார்ட். ஸோ அதனால் நான் அது ஒரு ப்ராக்டிஸாக நிறுத்திட்டேன். இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் கூட இப்போ ரீசெண்டாலாம் பார்த்தேன் வந்துட்டு அவர் இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போனால் தனக்கு முன்னால் இருக்கிறவங்கள முன்னிலைப்படுத்தி அவரை பின்னிலைப்படுத்துவாங்கன்னு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸில் போகாமல் இருக்கார் அப்படின்லாம் ஒரு இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன்னா அதெல்லாம் ரீசனே கிடையாது. அவ்வளோ யோசிக்கிற ஆள்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹவ் ஸ்டாப் கோயிங் ஃபார் எனி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பிகாஸ் போய் என்ன யூஸ் ஒன்றும் கிடையாது. யாரும் என்ன இது வரைக்கும் ஹானர் பண்ணதே இல்லை. ஸோ அப்படி நான் விட்டுட்டேன். அது கடந்து இன்னைக்கு பேசும்போது அது ஒரு மாதிரி இருக்கு. பட் எங்கேயாவது அந்த ஒரு கண்டிப்பா மக்கள் கிட்ட இருந்து அந்த ரெகக்னிஷன் அது இருந்தாலே போதுங்க. அந்த அங்கீகாரம் எனக்கு இன்னி வரைக்கும் இருக்குது. நான் எங்கே போனாலுமே வந்துட்டு தே ஸ்டில் லவ் மீ அஸ் அன் ஆக்டர். என்னோட ரீசெண்ட் ஒர்க் வரைக்கும் பார்த்து தான் இருக்கேன் சார். காளிதாஸ் படம் பார்த்தேன் சார், மிரல் பார்த்தேன் சார், நல்லா இருந்தது. உங்களோட இப்படிக்கு காதல் பார்த்தேன் சார், நல்லா இருந்தது. தட் இஸ் ஆல் ஐ நீட், தட்ஸ் ஆல். அதுதான் எனக்கு அவார்டு. அப்போ எங்கேயுமே ஒரு வருத்தமோ இருந்ததுங்க, யாருக்குமே இல்லை. சி இஃப் யூ ஆர் ஹியூமன் இட் ஹாஸ் டு ஹிட் யூ. ஸோ அதெல்லாம் இருந்தது. அதான் இது அதெல்லாம் கடந்துட்டேன் நான். அந்த ஸ்டேஜ்லாம் நான் கடந்து போயிட்டேன். பிகாஸ் நான் எதிர்பார்த்த டைமில் எனக்கு கிடைக்காத போது அந்த டைமில் அந்த வருத்தம் இருந்தது. பட் இதுக்கு மேலே இப்படி தான், திஸ் இஸ் ஹவ் லைஃப் இஸ் கோன் ஆப்ரேட், இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது அது அப்படியே சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இப்போ ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் செலிபிரிட்டிஸ் கூட ஓப்பன் அப் பண்ணுறாங்க. வி ஹேட் அ ரஃப் பேட்ச் இருந்தது, டிப்ரெஷனில் இருந்தது, இல்லைனா வந்து அதை ஹெல்ப் எடுத்துக்கணுன்ற மாதிரி ஒன்று இருந்தது அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் நீங்கள் அந்த ஃபேஸ் அண்டர்கோ பண்ணும்போது அதை பற்றி பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு இருந்ததா? உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருந்தது? அதான் ஆக்சுவலி மென்டல் ஹெல்த் வேரிஸ் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல். ஒரு பர்சன் டு பர்சன் அது இருக்கும். சில பேர் ஒரு சின்ன விஷயத்த ஒரு 10 நாள் போட்டு மண்டையில் போட்டு குறைஞ்சிப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயத்த கூட அப்படியே ஊதி தள்ளிட்டு இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ நான் என்ன மாதிரி பர்சன் அப்படின்னா, நான் டோன்ட் கேர் பர்சன் தான். நான் எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டேன். நான்
ஏன்னா கேர் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. நம்மளுக்கு என்ன நடக்குமோ அது வந்துட்டு இஃப் இட் இஸ் டிஸ்டைன் டு ஹேப்பன் இல் ஹேப்பன். அது 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 நான் லிட்டரலாக என் கெரியர்லேயும் பார்த்துட்டேன், என்னோடய பர்சனல் லைஃப்லையும் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன். இஃப் இட் ஹேஸ் டு ஹேப்பன், இட் ஹேஸ் டு ஹேப்பன். ஃப்ரம் காதல் டு கண்டெயின் காதலை, somebody is supposed to do that film. வேறு யாரோ பண்ண வேண்டியது அது. பட் அது எனக்கு வந்து நின்றுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நான் யோசிக்கிற பர்சன் கிடையாது உட்காந்துட்டு. அதே மாதிரி அடுத்தவங்களை நான் சினிமா இந்த ப்ரொஃபஷனுக்கு சொல்கிறேன். நான் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் வந்துட்டு பிரச்சனையே வருது. யுவர் மென்டல் ஹெல்த் கோஸ் ஃபார் அ டாஸ் இஃப் யூ ஆர் நாட் இன் சக்ஸஸ். லைம்லைட்டில் நீங்கள் இல்லைன்னா, ஐயோ நம்மளுக்கு பின்னாடி வந்தவன், ஐயோ இப்போ பின்னாடி இவ்வளோ சம்பளம் வாங்குறானே, இப்படி நடந்துகிட்ருக்கே, லைஃப் இப்படி போயிடுச்சு அவனுக்கு, நம்மளுக்கு அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா உங்கள் லைஃபே முடிஞ்சிடும். உங்களுக்கு என்ன இருக்குது அதை சின்சியராக ஹானஸ்ட்டாக நேர்த்தியாக பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே பாதி ஸ்ட்ரெஸ் முடிஞ்சதுங்க. மென்டல் ஹெல்த் யூ சார்ட்டட். ப்ளஸ் ஃபிட்னஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை மென்டல் ஹெல்த். பீ இட் பேட்மிண்டன் ஆர் கிரிக்கெட் ஆர் ஜிம்மிங், ஸ்விம்மிங், இது எல்லாமே பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை மென்டல் ஹெல்த். ஸோ அது நேச்சுரல் தெரப்பிட்டிக் ஹீலர் எனக்கு. அது ஆக்சுவலாக ஒரு 75% அது அப்படியே நம்மளை கொண்டு போயிடும். யூ வில் ஃபீல் குட் இன்சைட். மறந்துடுவோம் மற்றதெல்லாம். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அப்பா அம்மாலேருந்து, ஒய்ஃப்லேருந்து, கிட்ஸ்லேருந்து, இப்போ இருக்கிற சொல்கிறேன் நான். ஸோ ஆல் புட் டுகெதர் வில் ஹெல்ப் யூ இன் மென்டல், பட் ஸ்டில் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல். இதெல்லாம் இருந்துமே சந்தோஷமாக இல்லாத ஆளுங்களும் இருக்காங்க. எனக்கு லைஃப்பில் இது கிடைக்கல, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ உங்களால் அது ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து நான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். நான் வெரி மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் அண்ட் ஐ டோன்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். நான் ஓகே, ஐம் ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங், அவ்வளோதான். எங்க 3 வேளை சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லாமல் ஆளுங்களாம் இருக்காங்க. சினிமாலே எடுத்துக்கோங்க, ஒரு ஆடிஷன் வச்சா வந்துட்டு ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர் பல கனவோட ஏதாவது ஒரு பிட்டு ரோல் கிடைக்குமான்னு நம்ம வெளில வந்து நிற்கிறாங்க. நம்ம எங்கே நிற்கோம் சினிமாவில்? ஸோ அப்படி பாருங்கள். ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ்ட், அப்படி சொல்ல வரேன். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க, அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பட் சம்வேர் இந்த கம்பேரிசன் அப்படின்றது வெளியே நடக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஸ்கே அண்ணனே எடுத்துக்கோங்க. சிவானா வந்து உங்களுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஆனாங்க. பட் அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நீங்கள் அதை எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க? அதுதானே ரியாலிட்டி. ஸோ எஸ்கேவும் சும்மா வரல. ஹி ஹேட் இஸ் ஓன் ஃபேர் ஷேர் ஆஃப் ஹியூமிலிட்டி. அவரும் பல கஷ்டம் ஸ்டேஜெல்லாம் பார்த்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த இடத்துல நின்றுருக்கார். ஸோ தட் தான் சொல்கிறேனே, என்னென்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன். காதல் வந்துட்டு 2004 வந்தது, 2024 வந்தால் இப்போ என்னோடய டைனாமிக்ஸ் வேறையாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிற நேச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரிக்கும் சோஷியல் மீடியாவுக்கும். பட் எனக்கு அது அந்த டைமில் அதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆல் டிஸ்டைன் டு ஹேப்பன். அதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எஸ்கே மாதிரி ஆகிட முடியாது. எஸ்கே மாதிரி ஆணுன்னு பல கனவோட சுற்றிட்டு இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. பட் தட்ஸ் ஒன்லி ஒன் சிவகார்த்திகேயன் வாஸ் மேட் இட். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப அழகாக நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு அதுதான். நினைக்கிறேன். இட் இஸ் ஹவ் யூ see it. யூ ஹேவ் டு see it in a very positive note. யூ ஹேவ் டு ஒரு ஹெல்த்தியராக பார்க்கணும். ஸ்டார்ட் ஃபீலிங் ஹாப்பி ஃபார் அதர்ஸ். தென் ஆட்டோமேட்டிக்லி யூ சார்ட்டட் இன்சைட். பியூட்டிஃபுல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எஸ்கேட்டே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மெசேஜ் அனுப்பும்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ அப்படி பாசிட்டிவாக பாருங்கன்றேன் நான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நடுவில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த பழனி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படி. அண்ட் அதோட சேர்த்து டைட்டிலும் உங்களுக்கு வந்து சின்ன தளபதி அப்படின்ற மாதிரி. பேரரசு சார் தான் எனக்கு வச்சார் அது. ஆமாம். அண்ட் ஸோ அதுலேருந்து உங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வேறு மாதிரி ஆயிடுச்சோ அந்த டைட்டில்னால? இவர் இனிமே ஒரு ஆக்ஷன் படங்கள் பண்ண போகிறாரு, இல்லை என்ன நடந்தது? ஆக்சுவலாக அந்த டைட்டிலுக்கும் என்னோடய மார்க்கெட் முன்ன பின்ன ஆனதுக்கும் ஆக்சுவலாக ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. இது இப்படியே ஏதோ ஒன்றுத்தில் அப்படியே காற்று போக்கில் ஊதுனது அப்படியே பரவி அது அந்த மாதிரி ஒரு சினாரியில் வந்து நிற்குதே தவிர ஐ டோன்ட் திங்க் தட் டைட்டில் சின்ன தளபதி ஹேஸ் எனி கோரிலேஷன் வித் மை கெரியர் கிராஃப். எஸ் அஃப்கோர்ஸ் when I do a commercial film, பேரரசு சார் மாதிரி ஒரு கமர்ஷியல் அந்த டைமில் வந்துட்டு he was a star of a director. விஜய் சாருக்கு ஒரு 2 சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு அஜித் சாரோட படம் பண்ணிவிட்டு விஜயகாந்த் சாரோட படம் பண்ணிவிட்டு என்கிட்ட வரார். அப்போ வந்துட்டு இஸ் லைக் சம்வேர் கமர்ஷியலி கிங். அவர் 250 நாள் ஓடிச்சிங்க திருப்பாச்சி. ஸோ அதுக்கப்புறம் என் கூட படம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவருக்கான கமர்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாமே அந்த படத்தில் வேணும்னு அவர் எதிர்பார்ப்பார். ஃப்ரம் ஹீரோவோட டைட்டிலாக இருக்கட்டும், படத்தோட டைட்டிலாக இருக்கட்டும், பஞ்ச் டைலாக்ஸாக இருக்கட்டும், அவர் விஷுவல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டயலாக்ஸாக இருக்கட்டும். ஸோ தட்ஸ் அ வெரி ஃபேர் பாயிண்ட். அவருக்கு தேவையான மீட்டரை அவர் அந்த படத்தில் பண்ணணும்னு நினச்சாரு. அப்படி தான் வந்து தைரியமாக வந்துட்டு சின்ன தளபதின்னு போடலாம் சார்ன்னு சொல்லி அங்கேயும் ஆரம்பித்து தான் இட் ஸ்டார்டட்.
பட் தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் மை கெரியர் கிராஃப். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு தென் ஐ தாட் அந்த ட்ரெண்டே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. நன் ஆஃப் த ஹீரோஸ் வாண்டட் டு புட் அந்த பட்ட பேர் அந்த டைமில் தான் ஒரு ட்ரெண்ட் இருந்தது, ஒரு 4-5 இயர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எவ்ரிபடி வாண்டட் டு ரிமூவ் இட். அப்புறம் அஜித் சாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் எடுத்துகிட்டு பண்ணுங்கன்ட்டார். அதுக்கப்புறம் அவர் விஷாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போடாமல் இருந்தார். ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ். அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ட் இன்னொன்று பார்க்கணும், நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து ராவா ரஸ்டிக்காக ரூட்டடான கேரக்டர்ஸ், ஒரு மாதிரி டிமாண்டிங்கான கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணீங்க. அது மேபி லேட்டர் ஃபேஸ் ஆஃப் கரியரில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்திருந்தா வேறு மாதிரி இன்னும் அமைஞ்சிருக்கும்னு என்னைக்காவது தோணியிருக்கா? இல்லைனா இது எல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது அந்த ஹண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததா? அது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு ப்ராபப்ளி தெர் ஆர் சர்டன் ஃபிலிம்ஸ் ஐ ஹேட் டன் இட் வெரி மச் ஏர்லியர். ரொம்ப சின்ன வயசுல அதுதான் நிறையா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட அந்த பார்வைக்கும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் அந்த அவேர்னஸ்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த படங்கள்லாம் இப்போ வந்திருந்தால் ப்ராபப்ளி இட் would have created more bigger platform for me in terms of market. ஸோ வே அஹெடாக கொஞ்சம் சில விஷயங்களை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ பட்டியெல்லாம் இப்போ வந்ததுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆக்சுவலாக. அந்த டைம்லேயே நல்லா இருந்துச்சு. பட் பெரிய வயபிலிட்டின்னு ஒன்று, ரீச் ஒன்று இருக்குல்ல, விசிபிலிட்டி, இப்படி போகிறதுக்கும் நல்லா ஓப்பன் வைடாக போகிறதுக்கும் ஒன்று வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு சில ஃபிலிம்ஸ் இப்போ வந்து தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸுங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, எல்லாருக்கும் அமையாத ஒரு சில விஷயங்கள் எனக்கு அமைஞ்சுது. தெர் ஆர் சம் மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் விச் ஐ கேன் அட்டாச் இன் மை ஃபிலிமோகிராஃபி. காதெல்லாம் என்றைக்குமே அழியாது, வெயில்லாம் என்றைக்குமே அழியாது. தென் M10 மகன்லாம் என்கிட்ட வந்து பேசாத ஆளுங்களே கிடையாது. M10 மகன்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கிளாசிக்ஸ் தான் என்னோடய ஃபிலிமோகிராஃபியில். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அதனால் எனக்கு அந்த எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை அதில். ஃபேமிலியோடைய சப்போர்ட் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐ திங்க் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட்டாக, இல்லை பேசி ஹெல்ப் பண்ணுவாங்களா? எப்படிப்பட்ட ஹெல்ப் அவங்க கிட்டேருந்து கிடைக்கும்? ஸோ யூ கேன் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் ஆக்சுவலாக. there's one type of wife who's completely with you in all the aspects. there's one type who will not bother you but Let's still see. will support you. I think my wife is the other category. she will not bother me. அவன் ப்ரொஃபஷன், அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதை அவன் பார்த்துப்பான். பட் டீப் பேக்கில் வந்துட்டு ஷீ இஸ் தேர் டு சப்போர்ட் மீ. ஸோ தட் இஸ் ஹர் கேட்டகரி. சில பேர் பார்த்திங்கன்னா த்ரோட் கூடவே இருப்பாங்க. அவங்க அந்த ஹஸ்பண்ட்கான டேட்ஸ்லேருந்து அவங்க என்ன வேணும் என்ன பண்ணணும்னு, அது ஒரு கேட்டகரி. ஷீ இஸ் த அதர் கைண்ட். எந்த விதத்துலையும் ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. நம்ம ப்ரொஃபஷனுக்கு தேவையான விஷயங்கள் எதுலேயுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஃபைனான்ஷியலாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபைனான்ஷியல் ஐ சி இட்ஸ் மை டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. தட் இஸ் தேர். ஃபைனான்ஷியலியும் வந்துட்டு ஏன் இங்கே இதை கொடுக்குற, ஏன் இதை பண்ணுற, ஏன் இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறேன்ல, தட் கிரியேட்ஸ் ஒன் ஹியூஜ் மென்டல் பிளாக். அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது. ஷீ சார்ட்டட் இன் லைஃப். ஷீ நோஸ் தட் ஐ எம் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹர் அண்ட் த கிட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு எந்த ஒரு அந்த சைடில் ட்ரபிளே பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அவங்கள எங்கேயாவது இடத்துல சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கா? அதுக்கப்புறமா யோசிச்சு அவங்ககிட்ட அதை பற்றி ஐ திங்க் ஐ ஹவ் சர்பாஸ் அட் ஸ்டேஜ். ஒரு மெச்சூர்ட் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2013 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் வி ஹவ் கம் டு அ ஸ்டேஜ் வேர் வி ஆர் ஆல்சோ ஹிட்டிங் ஏஜிங் அப். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஒரு மெச்சூர்டான ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு எங்களுக்குள்ளே. இனிஷியலாக இருந்தது. இனிஷியலி there were times where I felt, being an actor's wife is very difficult. நம்ம ஷூட்டிங் போயிடுறோம், பல பேரோட நடிக்கிறோம், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதில் வந்துட்டு எனக்கு அதை சம்வேர் எங்கேயோ, ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை என்கிட்ட. அவங்க குட்டி குட்டி சண்டைலாம் வரும், பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை. பட் சம்வேர் ஐ ஃபெல்ட் ஓகே, மேபி ஐ ஹவ் ஹர்ட் ஹர் சம்வேர் ஹியர் அண்ட் தேர் இருக்கும்னு இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து. பட் நவ் I think both are matured enough to understand each other, know our parameters. அதான் சொல்கிறேனே, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து லவ் டேக்ஸ் அ பேக் சீட். இட்ஸ் ஆல் அபவுட் கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் சீயிங் ஈச் அதர் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அது அந்த ஸ்டேஜில் இருக்கும். இப்போ ஒரு ஹாப்பி மேரேஜ் டிப்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஐ திங்க் எப்போவுமே வந்து உங்களோட ஒரு பக்கம் ஆக்டராக உங்களை வந்து பார்த்தா கூட ஒரு ஃபேமிலியாக உங்களை வந்து ஆடியன்ஸஸ் ரொம்ப லைக் பண்ணி செரிஷ் பண்ணியிருக்காங்க. ஐ அம் a very personal person when it comes to my family.
ரொம்ப ரொம்ப ஓப்பனாக உட்காந்து நிறையா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு நாங்களாம் ஹாப்பியாக இருக்கோம் ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படின்னு போஸ்ட் பண்ணுற ஆளும் கிடையாது. பட் பார்க்குறப்போலாம் வந்து அந்த ஹாப்பினஸ் எங்களோட ரெசனேட் ஆகுது. அதனால தான் நான் அதுதான் நான் கேட்குறேன். கேட்குறேன். ஸோ அதுதான் அது நீங்களே கண்டுபிடிக்கலாம். சோஷியல் மீடியா ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை ரியல் டைமாக ஹாப்பியாக இருக்காங்களாங்கிறது நீங்கள் பேசும்போது அதை கண்டுபிடிச்சிடலாம். அது அதான் சொல்கிறேனே, இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். Understanding each other in a matured way. That is very important. And the wife has to respect the husband and the husband has to give love to wife. Men need respect. Women need love. That is very important. இது ரெண்டுத்தையும் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்லி மியூச்சுவலாக வந்துட்டு அந்த ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஜென்ரலாக தட்ஸ் அ சேயிங் தே சே, மென்னுக்கு லவ்வோட ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்பாங்க, விமெனுக்கு வந்துட்டு லவ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. விமென் நீட் தட் லவ், மென் நீட் தட் ரெஸ்பெக்ட். உங்கள் கேஸ்லேயும் அதே மாதிரி தட் இஸ் எஸ் வி டூ தட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது பண்ணும்போது மியூச்சுவலி யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர். அது வந்துடும். அது பெரிய சண்டையில் இதெல்லாம் இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப டச் இது பெருசாக நடந்ததில்லை. எய்தர் ஒன் காம்ஸ் டவுன். யாராவது ஒருத்தர் அப்படியே காம் ஆயிரும். சண்டைலாம் நடந்திருக்குங்க, பெரிய சண்டைலாம் அங்கங்கெல்லாம் நடந்திருக்கு. பட் அந்த எக்ஸ்ட்ரீமாக போய் பெரிய ஸ்டேஜுக்கெலாம் பெருசாக வந்ததில்லை. அப்படி வந்தாலுமே இட் வில் காம் டவுன் டே ஆர் டூவில் அப்படியே போயிடும். நவ் ஐ திங்க் கிட்ஸ் கம் இன் அண்ட் தே ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆகிடுறாங்களே, நீயே பிரிஞ்சாலுமே வந்துட்டு அவங்களுக்காக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துடும்ல. ஸோ அப்போ யுவர் ரிலேஷன்ஷிப் கெட்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர். அண்ட் கிட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் 2 பசங்க. அவங்களுக்கு வந்து ஐ திங்க் ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் தான் இல்லையா? தே லுக் அப் டு யூ. என்ன சொல்கிறாங்க? ஹவ் ஆர் தே டூயிங்? இப்போ தான் யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஸ்கூல் சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு ஆக்டர்? அதெல்லாம் எல்லாமே தெரியுங்க அவங்களுக்கு. பிகாஸ் டெய்லி பார்க்குறாங்க, நான் என்னோட பாடி ஆஃப் ஒர்க் பார்க்குறாங்க. விஜய் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அவங்க. அண்ட் தஸ் ஒன் கை ஹூ கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவான் அவன். ஸோ அதான் வீட்டில் அதுதான் வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவனை சினிமா கொண்டு போயிடுவீங்க, அவனை வந்துட்டு படிக்கணும். பேசிக் டிப்பிக்கல் மதர்ஸ் இன்செக்யூரிட்னஸ் இருக்கும்ல. நான் எதுவுமே என்னோடய ஒர்க், நான் வீட்டில் நான் இப்படிக்கு காதல் டெய்லி பார்ப்பான் உட்காந்துட்டு. நான் 4 வயசுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். 4.5 வயசில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 8 months பேக்கு. ஸோ அவனே போட்டு இப்படிக்கு காதல் பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி ஒன் சைல்டு இஸ் கம்ப்ளீட்லி அதர் வே அரவுண்ட். அவன் பார்த்தீங்கன்னா இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ட்ராயிங், பெயிண்டிங். ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. அந்த மாதிரி வளர்றது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சீக்கிரம் வளரக்கூடாதுன்னு தோணும். பிகாஸ் அந்த மழையில் போயிட்டே இருக்குல்ல. தேசையில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆஃப்டர் 8 or 9 தே ஸ்டார்ட் ஹேவிங் தர் ஓன் லைஃப். ஸோ அந்த ஒரு 2, 3, 4 வயசில் 5 வயசில் ஒரு மழையில் இருக்கும் தெரியுமா, அந்த கல்லங்கப்படம் இல்லாத அந்த லவ் அப்படியே ஸ்லோவாக டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரொஃபவுண்ட்லி அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த டோன்ட் க்ரோ அப் டூ ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் கம்மிங் ஃப்ரம் ஒரு நான் ஃபிலிம் பேக்ரவுண்ட், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இங்கே என்னென்ன ஓகே என்னென்ன நாட் ஓகே அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு சர்டன் டைம் அஃப்கோர்ஸ் எடுத்துருக்கும்ல அது சார்? வெரி நேச்சுரல் ப்ராசஸ் இல்லைங்க அது. ஏன்னா சுத்தமாக சினிமாவுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ சினிமா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேலையை பார்க்க போகிறோன்னா இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். பட் நம்ம இதில் தான் இருக்க போகிறோம், இதுதான் லைஃப் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த 20-year-old பரத்க்கு மைண்டில் என்ன இருந்தது? இப்போ இந்த ஒரு படம் பண்ணால் போதும்னு இருந்ததா, இல்லை இந்த ஒரு படத்தை நல்லா பண்ணுமா, என்ன thoughts அது இருந்தது? ஆக்சுவலாக என் மைண்டில் ஒன்றுமே இல்லை. பாய்ஸ் முடித்தோன்னா ஹானஸ்ட்டாக சொன்னால் ஒன்றுமே இல்லை, ஆஃபர்லாம் ஒன்றுமே இல்லை. அதை பற்றி நான் கவலையும் படலை. ஐ வாண்ட் கோ பேக் ஒன் பர்சி. நான் ஒரு ஆக்சுவலாக கோல் கீப்பர் ஆகணும், ஃபுட்பாலில் ஒரு பெரிய கோல் கீப்பர் ஆகணும் தான் என்னோடய எய்மே. ப்ளஸ் ஆப்வியஸ்லி ஸ்டடீஸ் அதுதான் இருந்தது. ஸோ அப்படி தான் இருந்தேன் நான். அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. பாய்ஸ் நடிச்சாச்சு, ஐயோ இது பெரிய இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஏது அது எப்போ வரும்னா, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சினிமா சொல்லி வளர்த்தா உங்களுக்கு அது இருக்கும், இதுக்கு அடுத்து எதாவது பண்ணணும்னு. அதெல்லாம் எதுவும் இல்லை, சரி அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நான் இருந்தேன். அப்போ பாய்ஸ் போது ஐ வாஸ் நாட் ஈவன் 20, ஐ வாஸ் அரௌண்ட் 17 ஏதோ. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் அந்த 11th முடித்தோன்னே ஆரம்பித்தோம். 12th எண்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் மிடில் ரிலீஸ் ஆச்சு படம். ஓகே. ஸோ 12th போர்டு எக்ஸாம்ஸ்லாம் படத்துக்கு நடுவில் தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரே ஏஜாக தானே இருந்திருப்பீங்க. நான் ஆக்சுவலாக நீங்கள் தான் யங்கஸ்டா? நகுல் தான் யங்கஸ்ட், சித்தார்த் வாஸ் எல்டஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் மணிகண்டன், தமன், நான், அதுக்கப்புறம் நகுல் வாஸ் த மோஸ்ட் யங்கஸ்ட். நான் 17, 18, நகுல் வாஸ் அரௌண்ட் 16. ஓகே. பிளாங்க் ஸ்பேஸ் தான், ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டும் கிடையாது. வரலையா சினிமா வரலையா ஓகே அப்படின்னு.
ம். அப்படி ஆரம்பித்து ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருந்தது. பட் ஒவ்வொரு பீரியட் அதுக்கப்புறம் ஃபார் த பீப்பிள் இந்த செல்லமே காதல்லாம் வந்ததுக்கப்புறம் சினிமாவோட டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து தென் ஐ டிசைடட் திஸ் இஸ் மை கிரவுண்ட், திஸ் வேர் ஐ நீட் டு ஸ்டே. அங்கேருந்து தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியல் மென்டல் டென்ஷனே ஆரம்பிச்சது. ஏன்னா இங்கே தான் இருக்க போகிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்த இந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ஒன்று பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த மென்டல் ஸ்டேட், அந்த ஆட்டிட்யூடே வந்து மேபி இருக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். டூ ஈஸ் அவுட் திங்ஸ் அந்த மாரி. நீங்க சொன்னீங்க இல்லையா? ஓகே வர்றது வரட்டும் அப்படின்ற ஒரு அதான் அது வந்துட்டு அது இருக்கலாம். எப்படி எப்படி இருக்கலாம்னா வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா நல்லா சம்பாதிச்சு வச்சு நான் ஒரு நல்ல ப்ராப்பராக வெல் செட்டில்டு ஃபேமிலியாக இருந்துன்னு வைங்களேன், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நான் இருக்கலாம். ஸோ சின்ஸ் ஐ செட் ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ்னால் அவ்வளோதான். எங்கள் அப்பா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு ஐ ஹாவ் டு டேக் ஓவர் த ஃபேமிலிங்கிற அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் ஸோ சர்வைவலில் வந்துட்டு மானிட்டரி பெனிஃபிட்டாக நம்ம பார்க்கணும். காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ப்ரிவிலேஜ் இல்ல அப்போ. அப்போது இல்லை சுத்தமாக இல்லை, அவ்வளோதான். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம இருக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிப்போம், வந்தால் பண்ணுவோம், இல்லைனா பெரிய ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். நம்மளுக்குன்னு கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்கணும். மானிட்டரியாக நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இல்லைனா நான் படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். ஸோ இப்போ இதுதான் அப்படிங்கும்போது வந்துட்டு அப்படி இருக்க முடியாது. நம்ம யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து என்ன பண்ண முடியும், என்ன படம் சைன் பண்ணலாம், அப்படி தான் இருந்தது. இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து சுத்தி இருக்கிறவங்கள வந்து எப்படி சூஸ் பண்ணணும்? ஒரு ஆக்டருக்கு சுத்தி இருக்கிறவங்க, அவங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் சர்க்கிள்ல இருக்கிறவங்க வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஏன் நான் அத கேட்கிறேன்னா, அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போனா, அவங்களுக்குள்ள கார்டடா ஒரு ஆக்டரோ, ஆக்ட்ரஸோ யாரோ ஒருத்தவங்க போயிடுறாங்க. ஸோ, அவங்க சொல்றதோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயோ அவங்களுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங்லேயோ, இல்ல அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ்லயோ எங்கேயோ வந்து இம்பேக்ட் ஆயிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும்னு தோணுது. ஸோ, அப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? லைக் ஒரு சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ வந்து சஜெஸ்ட் பண்றதுலருந்து பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு சொல்ற வரைக்கும். இந்த கேள்வி ரெண்டாக பிரிச்சிடுறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து சர்க்கிள் ரொம்ப சின்னது. ம். நான் சின்னதாக வச்சுக்கிட்டேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டில் தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ம். ஃபிலிம் பேக்ரவுண்ட்லாம் இருக்காங்க. பட் எல்லாமே தே ஆர் டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். ம். நம்ம ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது சினிமா சர்க்கிளில் யாருமே கிடையாது. ம். அப்படி தான் நான் வந்துட்டு அப்படி வச்சுருந்தேன். ரெண்டாவது ஐ சூஸ் பீப்புள். நம்ம பேசும்போதே தெரியும், ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கிறவங்களோட தான் நானே பழகுவேன். ம். இல்லைனா நான் ஒதுங்கிடுவேன். ம். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டைசெக்ட் மை லைஃப். இப்படி தான் நான் வந்துட்டு பிரிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் என்னோட கதை தேர்வுக்கும் இந்த இந்த அவுட் சைட் எலிமெண்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒன் மேன் ஆர்மியாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஏன் அது கேட்டேன்னா, சில பேர் சொல்லுவாங்கல்ல, சார் உங்களோட இதுக்கு நீங்க இந்த படம்லாம் பண்ணக்கூடாது சார். இல்லை அதுதான் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த கூட ஒப்பீனியன்ஸ் கூட நான் எடுத்ததே கிடையாது. ஓகே. பட் வந்திருக்கா? அதெல்லாம் வரும். நான் கேட்க மாட்டேன். இட் இஸ் பியூர்லி ஐ பிலீவ் இன் மை ஓன் ஹார்ட், ஐ பிலீவ் இன் மை ஓன் இன்ஸ்டிங்ஸ். ம். அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் இட் ஒர்க்ட். ம். நான் செலக்ட் பண்ண காதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டன் மகன் நான் தான் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வெயில் நான் தான் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பட்டியல் நான் தான் கதை கேட்டு செலக்ட் பண்ணேன். இட் ஒர்க்ட். ஸோ வென் மை இன்ஸ்டிங் ஸ்டார்டட் ஒர்க்கிங், ஸோ எதுக்கு வந்துட்டு நம்ம உட்காந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ட்ரா டபுள் டென்ஷன் தான் அது. இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனை கேட்டு நம்ம ஒரு நல்ல மைண்ட் செட்டில் போகலான்னு நினைக்கும் போது ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த ஒப்பீனியன்ஸ் இன்னி வரைக்கும் நான் கேட்டது. அதாவது தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கைடன்ஸ் அண்ட் ஒப்பீனியன். ம். நான் கைடன்ஸ் எடுத்துப்பேன். இந்த காம்பினேஷன்லாம் பண்ணால் நல்லா இருக்குமா, இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும். ஆனால் ஃபைனல் கால்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் பீன் ஒன் மேன். மேலே தப்போ ரைட்டோ, இந்த கண்டென்ட் காதலில் தம்மன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நல்லதோ கெட்டதோ அது என் கூடயே இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது, அது என்னோடய முடிவு தானே. ஸோ அந்த மாதிரி அது ஒர்க் ஆனாலும் சரி, ஒர்க் இல்லைனாலும் சரி, ஐ பிலீவ் இன் மை ஓன் இன்ஸ்டிங்ஸ். அப்படி தான் நான் வந்துட்டு பண்ணிட்டேன். நான் ஒப்பீனியன்ஸ் இது வரைக்கும் யார்ட்டையும் எடுத்ததே இல்லை. பட் அது அது ஆக்சுவலி கிளாட் யூ எஸ்கேப்ட் ஃப்ரம் தட் ஒரு இதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா சார்? ஏன்னா உங்களுக்கு நீங்களா டிசைட் பண்ணும்போது அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறதுமே நீங்களே எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரியாலிட்டி செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நம்ம. அது தட் வில் கம் ஒன்லி த்ரூ மெச்சூரிட்டி. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் அது இல்லை, ரியாலிட்டி செக் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ரியாலிட்டி செக் வந்துட்டு பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய கெரியரில் ஒரு அந்த கிராஃப் ஷிஃப்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஒரு நேட்டிவிட்டி ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ்லேருந்து அப்படியே இந்த பழனி, திருத்தணி ஆக்ஷன் ஹீரோவா அப்படியே மாறும்போது நிறைய பேர் இப்போது நீ அது பண்ணியிருக்கக்கூடாது, அந்த இடத்துல அது பண்ணதுனால தான் வந்துட்டு
உனக்கு கெரியரே மாறி போச்சு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பழனி டிட் ரியலி வெல். இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு எங்கே போனாலும் சரி, கிராமத்தில் ஷூட் பண்ணாலும் சரி, பழனி இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் சூப்பராக இருந்தது சார், நீங்களும் குஷ்பு மேடம் நடிச்சிங்களே சார் அந்த படம்லாம். ஸோ ஃபிலிமுங்கிறது ஃபிலிம்ஸ் அண்ட் டேஸ்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நம்ம எல்லாருக்கும் ஒரு படம் தான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்துட்டு பொட்டு படம் பிடிச்சிருக்கும், தட் ஃபிலிம் ரீசனபிளி டின் டூ வெல். பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு சார் நீங்கள் நடித்த பொட்டு சூப்பராக இருந்தது சார்மாங்க. நீங்கள் அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம இது பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல நான் வந்து ஐ ஸ்டில் பிலீவ்ட் இன் மை செல்ஃப். ஓகே, இந்த டிசிஷன் ஓகே தான், அடிபட்டாலும் ஓகே, தப்பு தான், கரெக்ட், ஓகே, இந்த டிசிஷன் பரவாயில்ல, இதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம எடுத்துப்போம். அப்படி தான் நான் வந்துட்டு ஐ சி திங்ஸ் இப்போது சினிமாவில். எந்த ஒரு படம் சைன் பண்ணதுக்கப்புறம் பயந்தீங்க, இதை நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம்? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு சொன்னோன்னா பட்டியல் சொல்லலாம். பிகாஸ் தட்ஸ் another ஹீரோ ஆல்சோ இஸ் ஆக்டிங் வித் மீ, ஆரியான்னு. அவருமே அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டுருக்காரு. எனக்கு படத்தில் டயலாகும் கிடையாது, வாய் பேச டெஃப் அண்ட் மியூட்லண்ணா. ஸோ அதுக்கு இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங். பயம்னு சொல்ல முடியாது, பட் குவைட் சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. மற்றபடி ரொம்ப 555 வாஸ் ஹெல் ஆஃப் ஹார்ட் ஒர்க். 1.5 வருஷம் அதில் வந்து அந்த பாடி க்ரியேட் பண்ணி உட்காந்து அது இருந்தது. பட் அந்த மாதிரி பயம்லாம் எனக்கு பெருசாலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை, தைரியமாக இறங்கிடுவேன். அப்படியா? ஜென்ரலாகவே இப்போ ஃபியர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு இது இல்லை, அது எதுக்கு பயப்படுறோங்கிறத பொறுத்து இருக்குல்ல. இப்போ நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இல்லை அப்படின்னா நம்ம பயப்படணும். இஃப் யூ ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப், ஐ கேன் பெர்ஃபார்ம், ஐ கேன் டூ வெல், ஐ கேன் புல் இட் ஆஃப் அப்படிங்கும்போது அந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒர்க் பண்ணிவிடுவேன் நான். சூப்பர். அண்ட் உங்கள் ஃப்ரீக்வெண்ட் கொலாபரேஷன்ஸ் வித் வசந்தபாலன் சார்ல அடுத்தது ஐ திங்க் தலைமைச் செயலகமும் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ எப்படி நீங்கள் 2 பேருமே எவால்வ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வெயில், அரவான், அதுக்கப்புறமா வந்து இங்கே தலைமை செயலகம். ஸோ வெயில்லேருந்தே நீங்கள் சொல்லுங்கள், அரவானில் கூட ஒரு கேம்ப். இல்லை, அவர் வசந்தபாலன் சாரோட ஆக்சுவலாக அவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிகாஸ் அவர் ஹி ஹஸ் இவால்வ் ட்ரெமெண்டஸ்லி ஆஸ் அ டைரக்டர். ஃப்ரம் வெயில்லேருந்து ஆரம்பித்து அங்காடி தெரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இஸ் மெச்சூர்ட் அஸ் டைரக்டர்னு சொல்லலாம். அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், there are very few directors who does so passionately of film making இருக்குல்ல. அவர் நினச்சிருந்தா அங்காடி தெரு அண்ட் வெயிலுக்கு அப்புறம் பயங்கரமாக சம்பாதிச்சு ஒரு பெரிய பீச் ஹவுஸ் கட்டி நல்லா செட்டிலாக இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நேர்த்தியாக உட்காந்து நான் நல்ல படங்கள் தான் பண்ணுவேன், எனக்கு மனசுக்கு தொட்ட ஃபிலிம்ஸ் தான் நான் கதையாக பண்ணி அதுக்கான விஷயம் தான் பண்ணுவேங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தட் இஸ் சம்திங் விச் ஐ ரியலி லைக் அபவுட். அவரே அந்த ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், 22 வருஷம் சினிமாவில் 7 படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஷோஸ் இஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க், தட் ஷோஸ் ஹவு மச் இஸ் பேஷனேட் டுவர்ட்ஸ் ஒரு படம் பண்ணும்போது 1 ஃபிலிம் அட் அ டைம். இந்த டிப்பிக்கல் கிரிக்கெட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே 1 மேட்ச் அட் அ டைம், அந்த மாதிரி. பட் அதான் சொல்கிறேன், அந்த கியர் ஷிஃப்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும்னா இட்ஸ் அ வெரி எக்யூலியன் டாஸ்க் ஆக்சுவலாக வெப் சீரிஸ். ஏன்னா இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ்னால் 65 டேஸ்க்குள்ளே முடிக்கணும். உங்களுக்கு 5 மணி நேரம் எபிசோடு எடுக்கணும். 5 மணி நேரம் எபிசோடில் 1/2 மணி நேரம் தான் ஒரு எபிசோடு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ அன்வான்ட் ஃபுட்டேஜும் எடுக்க முடியாது, காசு வேஸ்ட் ஆகும். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் யூ ஹேவ் டு கால்குலேட் அஸ் அ டைரக்டர். ஸோ அதெல்லாம் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வருதுங்கிறது இட் ஷோஸ் இஸ் மெச்சூரிட்டி, shows how much he has evolved as a director. And it's fantastic director to work with. Not only in directional craft skills மட்டும் சொல்லலாம், the way he handles the actors, the way he is respecting people இருக்குல்ல, fantastic human being, that is very important first. ஸோ அதனால் ஆக்சுவலாக வெயில் மாதிரி எனக்கு இன்னொரு படம் கொடுங்க, நான் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன்னா அவரே சொல்லுவார், சார் அது நானே நினச்சாலும் முடியாது, there are some films which are made only once. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் him again and again and again. நீங்கள் எப்படி இவால்வ் ஆயிருக்கீங்க ஆக்டரா? அது நீங்கள் தான் சொல்லணும், நானே சொல்ல முடியல. ஐ ஹவ் மெச்சூர்ட் அஸ் அன் ஆக்டர். என்னோட ஆக்டிங்கில் த வே ஐ ஹவ் ஸ்டார்டட் சீயிங் மை செல்ஃப் அஸ் அன் ஆக்டரில் நான் மெச்சூர் ஆகிக்குன்னு நம்புகிறேன். பட் அதை நானே என்னை பற்றி சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்காது. ஐ திங்க் மக்கள் பார்த்துட்டு சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். தலைமைச் செயலகம்ல தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்றது இப்பயும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். இப்போ எனக்கு May 17th தலைமைச் செயலகம் ZEE5 ஸ்ட்ரீம் ஆகுது. அது முடிச்சோன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ்ன்னு சொல்லி ஒரு தட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அது ஆக்சுவலாக ஒரு ஹைப்பர் லூப். ஆக்சுவலாக ஹைப்பர் லூப் கதை. ஒரு துப்பாக்கி 4 எபிசோட்லேயும் போயிட்டு வரும். அந்த துப்பாக்கி 4 எபிசோட்லேயும் என்ன பிரச்சனை பண்ணுது, எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும்.
ஐ டோன்ட் நோ, எனக்கு கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துங்க, நான் பண்ணேன். அது என் அஜெண்டாலே இல்லை ஆக்சுவலாக, என்னோட பக்கெட் லிஸ்ட்லேயே இல்லை. இதுக்கப்புறம் அவர் முத்தையா சார் படம் தான் பண்ணுறதா இருந்தது. ம். இடையில இது நல்லா இருந்துன்னு இது பண்ணேன். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் இந்த முத்தையா டைரக்டர் முத்தையாவோட படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் இன்னொரு 6 days மட்டும் ஷூட் பேலன்ஸ் இருக்குது. அது முடித்தோடனே ஸ்டார்டிங் காளிதாஸ் பார்ட் 2. 2 வாவ்! சூப்பர். ஐ திங்க் ஸோ வேரியேஷன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் 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 சென்னையில இசிஜி இந்த வருஷம் பயங்கர அப்படியே 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 ஷூட் அப் ஆகி போகிறோம் பயங்கர வேரியேஷனோட. எஸ் வி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாங்கள் கண்டிப்பாக தலைமைச் செயலகமும் என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ளீஸ். மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த தேங்க்யூ வாழ்த்துக்கள். ஸோ மச். தேங்க்யூ Thank you. பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்.